தேனீக்களை வைத்து பரம்பினர் யானைகளை விரட்டியதை சேரவேந்தன் கூற, மண்ணிலிருந்து தாக்குவார்கள் என எதிர்பார்த்தால் பரம்பினர் விண்ணிலிருந்து தாக்கியுள்ளனர் என நினைத்தான் ராசசிம்மன். சேரவேந்தன் தொடர்ந்து, காடுகளுக்குள் யானை படையை பரம்பினர் தாக்கிய அதே நேரத்தில் படையின் கடைநிலையிலும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். சுகேசனும் ஏராளமான வீரர்களும் கொல்லப்பட்டுள்ளனர் என்று கூற ராசசிம்மன் அதிர்ந்து போனான். தாக்கி அழிப்பதற்காக வந்த படையை காப்பதே பெருஞ்சிரமமாய் இருக்கிறது என்றெண்ணினான். இன்றும் நமது படை பெருத்த பின்னடைவை சந்தித்துள்ளது. பாரி சிறிது சிறிதாய் நம்மை சிதைத்து வருகிறான். பாரியை களத்திற்கு இழுக்க ஏதாவது உத்தியை நாம் செய்தாக வேண்டும். இல்லையெனில் கடல் கொள்ளும் நிலமாய் கரைந்து விடுவோம். ராசசிம்மன் தனது சிந்தனையில் மூழ்கி இருந்தான். தாக்குதலை முதல் நிலையில் எதிர்பார்த்திருக்க பரம்பினர் கடைநிலையில் தாக்கியுள்ளனர். இப்போது கடைநிலையில் தான் இருக்க முதல்நிலை தாக்குதலுக்குள்ளானால் கடம்பனின் நிலை என தோன்ற ராசசிம்மனுக்கு பகீர் என்றது. முதல்நிலை படையை விட்டு தான் விலகி செல்வேன் என்று பாரி ஏற்கனவே யூகித்திருக்கிறானா என எண்ணிய கணத்தில் ராசசிம்மன் உறைந்து போனான். ஒரு கணத்தில் தன்னை மீட்டவன், பாரி இப்போது முதல்நிலை படையை தாக்கக்கூடும். நான் உடனடியாக சென்று கடம்பனையும் வீரர்களையும் பாதுகாத்து நிறுத்துகிறேன். நீங்கள் படையை நடத்தி வந்து சேருங்கள் என்று அவசரமாக கூறினான். யானைகளின் தாக்குதலில் இருந்து தப்பி வந்த வீரர்களை உடனடியாக நகர்த்த இயலாது. தூக்கமின்றி இருக்கும் அவர்களுக்கு ஓய்வு தேவை. நமது பதட்டத்தை தான் பாரி விரும்புகிறான் என்று செம்மாஞ்சேரல் தொடர்ந்து, கடம்பனை காப்பது அவசியம். நமது கவச வீரர்களையும் அழைத்து கொண்டு கவனமாக செல். தற்காத்து போரிட முடியாவிட்டால் பின்னேறு. நான் 10 நாழிகைக்கு பின் படையை நடத்தி வருகிறேன் என்று கூற ராசசிம்மன் 50 கவச வீரர்களுடன் கருமலையை நோக்கி விரைந்தான். இருபுறமும் பற்ற வைக்கப்பட்ட கயிற்றில் அலையாடும் எறும்பாய் தடுமாறினான்.